காமத்தில் மட்டும்தான் ஆண்களின் பங்கு, பெண்கள் காலமும் செய்ய இங்கு 1000 உண்டு. பெண்மை என்ற சொல் உடல் சார்ந்த ஒன்றுமில்லை. உள்ளன்பு, உயர் தியாகம் இவை இன்றி வேறொன்றுமில்லை. மகர் கொடுத்து பெண்ணெடுத்து மாடு போல நடத்துபவனை நெஞ்சை ஏறி மிதித்து மீண்டு வந்தால் பாவமில்லை. பெண்கள் கட்டிலினை அலங்கரிக்கும் பொருளும் இல்லை, நீங்கள் காமத்தில் விளையாடும் பொம்மையும் இல்லை. சமுதாயம் தூற்றுமென அஞ்சிக் கொண்டு சாகும் வரை உரிமை இழக்க நாங்கள் ஒன்றும் அடிமை இல்லை. உள்ளத்தின் உணர்ச்சிகளை புரியாமல் வரும் உடல் தின்னும் மிருகத்தை கட்டிக்கொண்டு பண்பாடு கலாச்சாரம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் படும் பாடை சரி செய்யா சமுதாயமே, வந்துவிட்டு உண்டுவிட்டு சென்று விடுவீர். எங்கள் வாழ்க்கை வீணாய் போய்விட்டால் நீயா தருவீர்? காமத்தில் மட்டும்தான் ஆண்களின் பங்கு, பெண்கள் காலமும் செய்ய இங்கு 1000 உண்டு. மெட்டி போட்டு மேளம் தட்டி மேடை மீது தாலி கட்டி கையை பிடித்தவன் கயவன் என்றால் பெண்ணா பொறுப்பு? முதல் வாழ்க்கை முறிதல் பாவமும் இல்லை, அந்த பாவி தொட்ட உடல் என்பதால் கேவலமும் இல்லை. மனம் பார்த்து மனம் கொள்பவன் ஆண்களின் கூட்டம், மறுமணம் ஆயினும் கைப்பிடிப்பவன் ஆண்டவன் தோற்றம். திருமணம் தோற்பதால் வாழ்க்கை ஒன்றும் இருள் அல்ல, மறுமணத்தை தேடும் பெண் மட்டமான பொருள் அல்ல. திருமணம் தோற்பதால் வாழ்க்கை ஒன்றும் இருள் அல்ல, மறுமணத்தை தேடும் பெண் மட்டமான பொருள் அல்ல. பெண்கள் வாழ்வில் தடுக்கித்தான் போனார்கள், தவறி ஒன்றும் போகவில்லை. தோற்றா விடியிலும் பரவாயில்லை, தூற்றாமல் கடந்து செல்லுங்களேன்.